ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அருமையான பதிவு. சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும். அந்த சொந்த வீடு அமையாதவங்க, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அப்புறம் உங்கள் சொந்த வீடு கட்டியிருப்பீங்க ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்கிறவங்க, இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஒரே வருடத்தில், அதாவது 9 செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த 9 செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது, அந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக நீங்கி சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும். நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வீடு. அந்த 4ஆம் இடம் கெட்டு போயிருந்துச்சுனாலே அவங்களுக்கு இடம் வாங்குறதில்ல, வீடு கட்டுறதில்ல. சொந்த வீடு இருந்தாலும் அதில் பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா சொந்த வீட்டை விற்றுட்டு வேறு பக்கம் வந்திருப்பாங்க. அத்தனை பிரச்சனைகள் இருக்கும். 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கக்கூடாது. 4ஆம் இடம் திதிசூன்யமாவோ அல்லது 4ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவோ இருந்தால் பிரச்சனை. பொதுவாகவே பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து யார் அப்படின்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாயும் கெட்டு போயிருந்தா, அதாவது செவ்வாயும் ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தாலோ, செவ்வாய் பாதக ஸ்தானத்தில் இருந்தாலோ, இல்லை செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்து இருந்தாலோ, இந்த வீடு சம்மந்தப்பட்டது, வீடு கட்டுறதில்ல, இல்லை பூமி அதாவது நிலம் வாங்குறதில்ல, அல்லது உங்களுக்கு நிலம் இருந்தாலும் அதில் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து செவ்வாயும் கேதுவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வீட்டில் வாஸ்து கோளாறு அப்படிங்கிறது இருக்கும். நான் வந்து நிறைய நாள் வந்து வாஸ்து தோஷத்தை நீக்கிறதுக்கு அதிகமான பதிவு போட்டுட்ருக்கேன். அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணி அதை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு தோஷத்தை நீக்கணும் அப்படின்னாலுமே வந்து தேய்பிறையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். தேய்பிறையில் செய்யும்போது நம்ம வந்து தோஷத்தை போக்கிறோம். உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னா 4ஆம் அதிபதியுடைய திசாபுத்திகள், 4ஆம் அதிபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி கட்டுவாங்க. அந்த கடன்னாலையும் பிரச்சனைகள் இருக்கும். அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. 9 செவ்வாய்க்கிழமை வந்து இது தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செய்கிறது மட்டும் இல்லாமல் முருகனையும் சேர்த்து வழிபாடு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. அகல் விளக்குங்கும் போது கொஞ்சம் பெரிய விளக்கா எடுத்துக்கோங்க. அந்த பெரிய விளக்குன்னா அந்த கூம்பு மாதிரி இருக்க தேவையில்லை. மண் விளக்குங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரினா அது ரவுண்டாகவே சில இடத்துல விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு கல் உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக அந்த விளக்கில் போட்டுருங்க. அதாவது சின்ன விளக்கு வேண்டாம், கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்துகிட்டு அந்த விளக்கில் போட்டுட்டு அந்த விளக்கில் வந்து உப்பு ஃபுல்லாகவே கொட்டி பரப்பிட்டு அது சென்டரில் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் வச்சு அதுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் வாங்குங்க. தேங்காய்னா மட்டை தேங்காயாக வாங்குங்க, உரிச்ச வேண்டாம். மட்டை தேங்காயாக வாங்கிட்டு அந்த மட்டை தேங்காயை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மட்டை தேங்காயை அப்படியே உளிக்காமல் அப்படியே நீங்கள் வச்சுருக்கணும். அந்த மட்டை தேங்காயை வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள், அதாவது அந்த மட்டை தேங்காய் எடுத்து அந்த விளக்கு வச்சுருக்கீங்களே, அந்த உப்பு போட்டு வச்சுருக்கீங்களா, அது மேலே நிமித்தி வைக்கணும். அது மேலே என்ன செய்யணும், அந்த மட்டை தேங்காயை நிமித்தி வைக்கணும். வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பூ போட்டு அழகாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சடாட்சர எந்திரம் உங்களால் வரைய முடிஞ்சாலும் வரைங்க, இல்லை வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். சடாட்சர எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் வந்து என்னென்னா முருகனுடைய ஸ்லோகத்தை சொல்லணும். செவ்வாய் இந்த வீடியோடைய எண்டில் வந்து நான் என்ன ஸ்லோகம் சொல்லணுமோ அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணணும். அந்த அர்ச்சனைக்கு உண்டான ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன். தூப தீபம் காமிச்சு ஆராதனை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை எப்போ அப்படின்னா காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, இரவு வந்து 8 to 9. இந்த 3 நேரங்களில் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை எப்பொழுதுமே இருக்கும். ஸோ அந்த நேரங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். இந்த செவ்வாய்க்கிழமை வந்து 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் பூஜை ரூமில் கூட வச்சு வழிபாடு பண்ணலாம். 9 செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஒரே வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இது நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து அனுபவ பரிகாரம் தான். இது ஒரு தாந்திரிக பரிகாரம் பளிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதே மாதிரி செவ்வாய் உடைய நட்சத்திரங்கள் எது அப்படின்னா மிருகசீஷம்,
சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள்ல வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் வரும். இது வந்து என்னன்னா முதல் 2 பாதம் வந்து கன்னி ராசியில இருக்குது. இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் நான் சொந்த வீடு வாங்கினேன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை கிடையாது, சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதம் 1, 2 கன்னி ராசிக்குள்ள வரும். அந்த ராசிக்குள்ள அந்த டைம் வருது இல்லையா, அதுல வந்து விஸ்வகர்மாவை நீங்க வழிபாடு பண்ணணும். விஸ்வகர்மாவை வந்து வழிபாடு பண்ணுனா சொந்த வீடு உறுதியாக கிடைக்கும். இது வந்து விஸ்வகர்மா கோவில் வந்து எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. கரூரில் இருக்குது, ஆனால் உங்கள் ஊர்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனாலுமே நீங்கள் நெட்டில் ஃபோட்டோ விஸ்வகர்மா அப்படின்னு போட்டிங்கன்னா அவர் வருவார். அவர் ஃபோட்டோ போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, வச்சு வழிபாடு பண்ணுங்கள். 2 நெய் தீபம் போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அர்ச்சனை பண்ணணும், அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அவரை வந்து சித்திரை நட்சத்திரத்தில் கன்னி ராசியில், ஏன்னா கன்னி ராசி தான் நிலராசி, அதாவது துலா ராசியில் 2 பாதம் இருக்குது, கன்னி ராசியில் 2 பாதம் இருக்குது. இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து கன்னிராசியில் வரும்போது ஏன் அப்படின்னா கன்னிராசி வந்து நிலத்தத்துவம், துளாராசி வந்து காற்று தத்துவம். அதனால் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் வரும்போது விஸ்வகர்மா வழிபாடு பண்ணுங்க. அது வந்து என்னென்னா உங்களுக்கு சொந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தடைகள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அத்தனை தோஷத்தையுமே வந்து போக்கி கொடுப்பாரு உங்களுக்கு. அதாவது ஒரு சொந்த வீடு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு வீடுனாலே ரொம்ப ட்ரீமாக இருக்கும் இல்லையா, பெரிய லெவலில் இந்த மாதிரி கட்டணும் இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த மாதிரி கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதே அமைப்போடு கட்டுறதுக்கு நீங்கள் விஸ்வகர்மா வழிபாடு பண்ணணும். ஏதாவது சித்திரை நட்சத்திரத்தில் விஸ்வகர்மா வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த தேங்காய் பரிகாரம், மட்டை தேங்காவுடைய பரிகாரத்தையும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 9 வாரம் வந்து செய்யணும். இந்த சித்திரை நட்சத்திரம் ஒவ்வொரு தடையும் வருது இல்லையா, 9 டைம் வருது. 9 அதாவது செவ்வாய்ங்கிறதுனால 9 நான் சொன்னேன். 9 டைம் சித்திரை நட்சத்திரம் வரும்போது 9 டைம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு வாட்டி வரும். அதனால் 9 டைம் அவரை வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள். அதாவது ஜாதகத்தில் வந்து தோஷங்கள் அமையல, 4ஆம் அதிபதி திதிசூன்யமாக இருந்தாலும் சரி, இல்லை பாதகத்தில் போய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலுமே அந்த தோஷத்தில் நிவர்த்தி பண்ணும் இந்த தாந்திரிக பரிகாரம். உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கக்கூடிய சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.